தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/1/2026 செவ்வாய்க்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் மதியம் 1:30 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கலிகாலம் பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். வேத வியாசர் சொல்லியிருக்காராம். அதாவது கலியுகம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது 4,32,000 ஆண்டுகள் கலியுகமா. அதே மாதிரி திரேதாயுகம்ங்கிறது 12,96,000 ஆண்டுகள், அது முடிஞ்சிச்சு. கிரேதாயுகம் அப்படிங்கிறது 17,28,000 ஆண்டுகளாம். துவாபர யுகம் அப்படிங்கிறது 8,64,000 ஆண்டுகள். இதெல்லாம் முடிஞ்சு இப்ப கலியுகம் நடக்குது. இந்த கலியுகம் எப்படி இருக்குங்கிறத வேத வியாசர் சொன்னார்னு சொல்லி ஒரு இதுல போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கலியிலே திருமணம் மணல் வீடு ஆகும். மணல் வீடுனா என்ன? மணல்ல வீடு கட்டினா நிக்குமா? அதனால திருமணங்கள்லாம் அடிக்கடி மனமுறிவுகள் வருமா. கலியிலே திருமணம் மணல் வீடாகும், காவலாம் வேலியே பயிர்களை மேயும், பலசாலி அரசாலும் நிலை வந்து சேரும், பாமரர் மேல் வரிகள் பலமாக ஏறும். அப்பவே சொல்லியிருக்காங்க வரிச்சுமை ஏறும்னு. வியாபார நன்மைகள் காணாமல் போகும், வியாபார நன்மைகள் காணாமல் போகும், விலைவாசி ஏற்றங்கள் வானளவு உயரும், குரு சிஷ்ய நெறி தர்மம் அரிதாகி போகும், குரு சிஷ்ய நெறி தர்மம் அரிதாகி போகும், குலமங்கை பொருளுக்கு தடுமாறல் ஆகும். குலமங்கை பொருளுக்கு தடுமாறுற விதத்துல வரணுமா. உளம் உடல் இரண்டுமே பிஞ்சிலே தீயும். சின்ன பிள்ளையாருக்கு உடலும் மாறும், உள்ளமும் மாறிடுமா. அதுக்கு பிறகு கண்ணியமும் ஒழுக்கமும் நூலளவில் வாழும். புத்தகத்துல இருக்கும், ஆனா நேரம் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம். பொய்யும் புரட்டும் பூமியிலே உலவும், புகழுக்கு மயங்கும் சூழல் உருவாகும். அதாவது புகழுக்கு மயங்கிற விதமாக இந்த கலியுகம் வந்துவிடும். நம்பிக்கை துரோகங்கள் நடைமுறையில் சேரும். நிறைய இடங்கள்ல அப்படி வந்துருது இல்லையா. அதுக்கு பிறகு நாணயம் என்பதே நழுவித்தான் செல்லும், நாணயம்ங்கிறது இருக்காதுன்னு சொல்லி அந்த காலத்திலேயே கலியுகத்தை பற்றி ஒரு அழகான பாடல் சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக கலியுகம்ங்கிறது என்ன அப்படின்னா, என்றைக்கு விளக்கு தலைகீழாக எரிகிறதோ அன்றைக்கு கலியுகம் ஆரம்பம்னு ஒருத்தர் சொன்னார்னு போட்டிருந்தாங்க. அது உண்மைதான். அந்த காலத்துல குத்து விளக்கு, தூண்டாமணி விளக்கு, அரிக்கன் விளக்கெல்லாம் மேல் நோக்கி எரியும். இன்றைக்கு பாருங்க மின் விளக்குகளை பாருங்க தலைகீழா தொங்குது. என்றைக்கு விளக்கு தலைகீழாக எரிகிறதோ அன்றைக்கு கலியுகம் ஆரம்பம். அப்ப அது மாதிரி வருகின்ற பொழுது நீதி அநீதியாக மாறும் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே இப்படியெல்லாம் வரும் என்பதை முன்னதாகவே அறிவித்த அந்த முனிவர்களுடைய வாக்குகளை நாமும் கேட்டோம். இருந்தாலும் கூட நாம் நம்முடைய ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார். அவரோடு சந்திரனும் இருக்கின்றார். சந்திர மங்கள யோகமாக இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே பதிகிறது. எனவே கல்யாணம் போன்ற சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் நாள் இந்த நாள். பட்ட பாட்டிற்கு பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கும். வியாபாரம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கிறது. கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு உயர்கின்ற நாள். பலன்கள் வாயில் தேடி வரலாம். 2ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். லாபாதிபதி குரு 2இல் இருக்கின்ற பொழுது லாபம் அதிகமாக வர வேண்டும். எனவே தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்திலே நடைபெறுவதற்கான வழி பிறக்கும். இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கவில்லையே, வந்த வரன்கள் வாயிலோடு நின்று விட்டதே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புகழ்பெறும் யோகம் உண்டு, பாராட்டும் கிடைக்கும். செய்து கொடுத்த வேலையை செவ்வனை செய்து முடித்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 4இலே கேது இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் சிறு சிறு தொல்லைகள் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். பண தேவைகள் பூர்த்தியாவது அரிது. கைமாற்று வாங்கும் சூழல் கூட உண்டு. அஷ்டமத்திலும் வேறு 5-6 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன், இத்தனை கிரகங்கள் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். உடல்நிலைக்காக ஒரு செலவிடும் சூழல் மட்டுமல்ல, மனக்கவலையும் அதிகரிக்கும். இந்த நாளில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதும் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதுமே நல்லது.
கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் என்றாலும் சப்தமஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் சுப செலவுகள் வந்த வண்ணமாக இருக்கும். சஞ்சலங்கள் தீர உங்களுக்கு புதிய நண்பர்கள் எல்லாம் வழிகாட்டுவார்கள். அது மட்டுமல்ல, சகிப்புத்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். புதிய பாதை உங்களுக்கு புலப்படும். திறமை மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். இலாகா மாற்றங்கள் கூட வரலாம். உடன் இருப்பவர்களின் அனுகூலத்தோடு இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிகாலையில் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல தகவல் மகிழ்ச்சி தரக்கூடிய தகவலாகவே இருக்கலாம். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, ஏழிலே ராகு, சனியோடு கூடியிருக்கின்றார். எனவே சப்தமஸ்தானம் பலப்பட்டிருப்பதனாலே இதுக்கு இப்படி சனி இருக்கின்ற பொழுது கண்டகச்சனி என்பார்கள். எனவே ஏதாவது ஒரு சில தொல்லைகள் உடல்நிலையில் வரலாம். இதுவரை இருந்த தொல்லை நிவர்த்தியாகி இப்பொழுதுதானே உடல் சீராக இருக்கிறது என்று நினைத்த உங்களுக்கு மீண்டும் ஏதாவது கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். இருந்தாலும் கூட மாற்று மருத்துவம் உங்கள் உடல்நலத்தை சீராக்கும். பொதுவாக ஆகாரத்தில் நீங்கள் கட்டுப்பாடு செலுத்தினாலே ஆரோக்கியம் சீராக வந்துவிடும். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் நம்பி எந்த பொறுப்பு நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைப்பதன் மூலமாக அது நடைபெறாமல் போகலாம். மனந்தேவி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை நீங்கள் நம்பி பயனில்லை என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக பயணங்கள் உண்டு. இன்று குடும்பத்துடன் நீங்கள் ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உருவாகலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. மனநிறைவு கூட வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டுமானால் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 6ல் ராகு சனியும் இருக்கின்றார். எனவே மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த எதிர்ப்புகளை வெல்ல வேண்டுமானால் நீங்கள் இனிமையாக பேச வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். புதிய உத்தியோகத்துக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கும். அதே நேரத்தில் தொழிலில் இருப்பவர்கள் பணியாளர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும். கவனம் தேவை. மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் உண்டு. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோக முயற்சியிலே வெற்றி கிடைக்கின்ற நாள். இதுவரை இருந்த உத்தியோகத்திலே நாம் எவ்வளவு சம்பாதித்து பலனில்லையே, நல்ல இடம் கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா என்றெல்லாம் சிந்தித்து நீங்கள் செய்த புது முயற்சியிலே இன்று வெற்றி கிடைக்கப் போகின்றது. கேதுவின் பார்வை இருப்பதால் இதுவரை இருந்த தடைக்கற்கள் இப்பொழுது படிக்கற்களாக மாறும். தடைகள் அகலும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன். அரசு வேலைக்கு முயற்சித்தாலோ அல்லது அரசியல்வாதிகளின் மூலமாகவோ உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல தகவல் இல்லம் வருகின்ற நாள். பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். வாங்கல் கொடுக்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பணி உயர்வும் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை கிடைக்காத ப்ரமோஷன், அதாவது பணி உயர்வு இப்பொழுது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். குருவினுடைய பார்வை 2இல் பதிவதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படுகின்ற நாள். மகிழ்ச்சி கூடும். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய தகவல் இப்பொழுது ஆதாயத்தை கொடுக்கும். திடீர் பயன்கள் தித்திக்க வைக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்திலே பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை இப்பொழுது வரலாம். குருவின் பார்வை இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி, ராகு இருக்கின்றார். எப்படி இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் சில சர்க்கிள்கள் வரலாம். ராகு இருப்பதனாலே கொஞ்சம் உடன்பிறப்புகள் வெளியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இன்று இருப்பது நல்லது. பயணங்களை மாற்றி அமைக்க நேரிடும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள். கூட்டுக்கிரக யோகமாக இருக்கக்கூடிய நாள். சூரிய பகவான் அஷ்டமாதிபதி இருக்கிறாரே, எப்படி அந்த யோகம் செய்யும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவரோடு கூட புதன் இருக்கின்றார். புத ஆதித்ய யோகம். சுக்கிரனோடு புதன் இருந்தால் புத சுக்கிர யோகம். எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி கூடும். மகிழ்ச்சி கூடுவது மட்டுமல்ல, குடும்பத்திலும் நல்ல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கலாம். தொலைபேசி மூலம் வருகின்ற தகவல், அதாவது அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவலே உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம். சுக்கிரனும் புதனும் இணைந்திருப்பதனாலே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். மாமன் மைத்தின் வழியில் மனதுக்கினே சம்பவங்கள் நடைபெறலாம். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்ற மகிழ்ச்சியை வழங்கும். உத்தியோகத்திலே சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இன்று இனிய நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். முயற்சிகள் கைகூடும் நாள். உடன்பிறப்புகளின் உதவி கிடைக்கும். வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது தொழிலை விரிவு செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு அயல்நாடு செல்லலாமா அல்லது அயல் மாநிலம் செல்லலாமா அல்லது ஏதாவது சொந்தமாக செய்யலாமா, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியே வரலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். புத்தாண்டு பிறந்து விட்டது. அற்புதமான நேரம். இந்த நேரம் உங்களுடைய ராசியை குரு பார்க்கின்றார். எனவே நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற குரு பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானையும் வணங்குவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு பூமி வாங்கி பூரிப்படைகின்ற நாள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. அதே நேரத்தில் உடன் இருப்பவர்களாலும் உங்களுக்கு நன்மை, உடன்பிறப்புகளாலும் நன்மை கிடைக்கும். 6லே கேது இருப்பதனாலே உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி விலாவாரியாக நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். அதிலும் குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி விமர்சித்தால் அதன் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய ராசிக்கு 12 சனி இருப்பதனாலே பயணங்களும் உண்டு, விரயங்களும் உண்டு. ஆனால் விரயங்கள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்க மாற்றாலும் உங்களுக்கு அதற்குரிய விதத்தில் வருமானமும் உங்களுக்கு வரும். தாய்வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் என்றாலும் தாய் ஸ்தானம் எனப்படுகின்ற 4ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள் தான். லாபஸ்தானம் பலப்பட்டிருக்கிறது. எனவே பொருளாதார பிரச்சனை எதுவும் இல்லை. பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே தனாதிபதியாக செவ்வாய் இருப்பதனாலே முருகப்பெருமானை நீங்கள் உடன்போடு வணங்கினால் முன்னேற்றம் கூடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.